ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலி லினக்ஸில் உள்ள ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு டூல் கேம்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேம்ஃபிஷ்ஷை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட லொக்கேஷன், தென் நம்மளோட கேமராஸ் ஹேக்கர்ஸால் அக்சஸ் பண்ண முடியும் ஒரு லிங்க் மூலியமாக. அதுக்கு பேர் தான் கேம்ஃபிஷ். ஸோ ஓகே, நம்ம டெர்மினலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக ப்ரௌசர் போயிடுவோம். ப்ரௌசர் போயிட்டு கேம்ஃபிஷ் GitHub லிங்க், ஓகேவா? கேம்ஃபிஷ் GitHub லிங்க் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம GitHub லிங்க்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும். அந்த GitHub லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. போயிட்டு எப்பயும் போல தான் நம்மளோட கோடை காப்பி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கோடை காப்பி பண்ணிங்க. கைஸ், ஒன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். யாரும் தவறாக பயன்படுத்தினா தப்பாக பயன்படுத்தி யாரும் மாட்டிக்காதீங்க. நம்ம டைரெக்டாக சிடி டெல்ட் சிம்பிள் // டவுன்லோட்ஸ்குள்ளே போயிடுவோம். போயிட்டு எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன். என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. அப்படியே இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ வந்து டவுன்லோடுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பண்ண இது வந்து க்ளோன் பண்ணுறோம். கிட் க்ளோன் காப்பி பண்ண லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ன்ட்டு வந்துருச்சு. ஆனால் இதில் வந்து என்கிட்ட ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. எல்எஸ் கேட் எதுக்கு நம்ம அந்த கேட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். இந்த கேம்ஃபிஷ் அதில் இல்லைன்னு நினைக்கிறேன். சிடி கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டோட்டலாக வெளில வந்துடும். டாக்குமெண்ட்குள்ளே போகிறேன். சிடி டெல்ட் // டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு நான் அந்த லிங்க் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். கிட்டோ அப்புறம் நம்ம காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட்டில் இருக்கோம். எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா நமக்கு அங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு சிடி டெல்ட் சிம்பிள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு டாக்குமெண்ட் / அந்த கேம்ஃபிஷ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணிங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு கேம்ஃபிஷ்குள்ளே போயிடும். ஓகே, கேம்ஃபிஷில் போனதுக்கப்புறம் எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஃபைல் எல்லாமே காட்டும். நம்ம கேம்ஃபிஷில் வந்து இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம எதை ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா லைவ் யூடியூப் டிவி. அவங்க அது ஃபுல்லாகவே பார்த்துருவோம். பேஷ் ஸ்பேஸ் விட்டு அதே மாதிரியே இந்த campfish.sh அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணால் நமக்கு டேரெக்டாக கேம்ஃபிஷ்குள்ளே உள்ளே போய் என்ட்ரு ஆகிடுவோம். ஸோ என்ஜிராக்கை பற்றி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நான் என்ஜிராக் டோக்கன் எல்லாமே இன்னும் எடுக்கலை, அதனால் அது வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன். 2 இங்கே வந்துட்டு 2 கொடுத்துருக்கா, அந்த 2 வந்து இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோடனே நமக்கு வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் வந்துட்டா. இதில் வந்து நம்ம யூடியூப்பில் தான் பார்க்க போகிறோம். 2 கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு நமக்கு வந்து என்டர் யுவர் யூடியூப் வீடியோ ஐடி கேட்குதா. இப்போ வந்து நம்ம ஒரு யூடியூப்பில் போயிட்டு ஒரு வீடியோ எடுப்போம். வந்துட்டு இந்த ஒரு கோஸ்ட் பற்றி போட்டிருக்கோம்ல, கோஸ்ட் ட்ராக், அதுலேருந்து ஒரு லிங்க் எடுப்போம். அதாவது கடைசியாக அந்த ஈக்குவல் இருக்குது இல்லையா, இந்த ஈக்குவல்லேருந்து காப்பி பண்ணிங்க. அவ்வளோ ஃபுல் லிங்க்லாம் நமக்கு வேணாம், ஈக்குவல் இருந்தால் போதும். ஓகேவா?
இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அந்த காப்பி பண்ண லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நமக்கு வந்துட்டு ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துச்சு. ஓகேங்களா? இந்த லிங்க் அப்படியே காப்பி அட்ரஸ் கொடுத்து இங்கே வேணால் நம்ம அதே மாதிரி இதுக்கு போயிடுவோம். இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அலோ லொக்கேஷன் கேட்குதா? அலோ பண்ணிடுறேன். அலோ பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லொக்கேஷன் ஃபுல்லாகவே அங்கே வந்துடும். பார்த்துங்க, இதுதான் நம்மளோட லொக்கேஷன். அதாவது என்னோட லொக்கேஷன் இப்போதைக்கு நான் தானே அக்சஸ் பண்ணுறேன் அந்த லிங்கை, அதனால என்னோட லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூஸ் யுவர் கேமராஸ். ஸோ இந்த மாதிரி விக்டிம் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்புகிறாங்க அப்படின்னா அலோ லொக்கேஷன் கொடுக்கும் போதும் அலோ கேமராஸ் கொடுக்கும் போதும் நீங்கள் சேஃபாக இதெல்லாம் செக் பண்ணிங்க. நான் இப்போ வந்து உங்களுக்காக அலோ பண்ணுறேன். அலோ பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு கேமரா எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி நம்ம அங்கே போய்ட்டு பார்ப்போம். கேம் ஃபைல் ரிசீவ்டுன்ட்டு ஒன்று ஒன்றா கிளிப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கனால அதில் வந்து காமிக்கலை. ஓகே, உங்களுக்காக ஒரு ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே நம்ம அங்கே போயிட்டு ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து கேமரா வியூ தெரியுதா? இது வந்து பேக் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா. நான் லேப்லேயே யூஸ் பண்ணுறதுனால ஒரு கேமரா இருக்கிறதுனால இந்த ஒரு கேமராஸ் மட்டும் ரன் ஆகுது. ஓகேவா? நான் திரும்ப ஓட்டிட்டேன். ஆனால் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அலோவ் கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் லிங்க் மட்டும்தான் இருக்கும். யூடியூப், அதாவது நான் அங்கே என்ன வீடியோ காப்பி பண்ணனோ அந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ பிசின்றதுனால வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இதை வந்து Ctrl+C கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுறேன். Ctrl+C. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? எல்எஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா பிக்சர்ஸும் இங்கே இருக்குது. அதாவது இவ்வளோ நேரம் எடுத்த எல்லா பிக்சர்ஸுமே இங்கே இருக்குது. ஓகேவா? இதில் வந்து அந்த சேவ் லொக்கேஷன்ஸும் இங்கே இருக்குது. சேவ் லொக்கேஷன்ஸ் பார்ப்போமா? கேட் இந்த சேவ் லொக்கேஷன்ஸ் பிஎஸ்டி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணோன்னா அதில் உள்ள லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே வரும். ஓகேவா? இந்த லிங்க்கை எடுத்து நம்ம மேப்பில், அதாவது கூகுளில் அதே மாதிரி நம்ம போட்டு பார்க்கலாம். மேப் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்துட்டு என்னோட லொக்கேஷன் காட்டுது. இப்படி தான் வந்துட்டு ஒரு விக்டிம் வந்து நமக்கு வந்துட்டு ஃபைல் சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ண ஃபைல் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இதில் இமேஜை ஒன்று ஓப்பன் பண்ணுவோமா? இந்த ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதை பற்றி பார்ப்போம். இருங்க, அதுக்கு முன்னாடி ஸோ பிக்சர் ஃபார்மெட்டு இதில் வந்து லினக்ஸில் ஓப்பன் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இது கொடுத்து பார்த்தேன். உங்களுக்கு லைவாகவே எல்லா டெமோவும் நான் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்துட்டு டாக்குமெண்ட்டில் தானே ரன் பண்ணோம். அப்போ டாக்குமெண்ட்டில் நம்ம போய் பார்த்தோம்னா டாக்குமெண்ட்ஸில் எல்லா பிக்சர்ஸும் எல்லா டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இது நான் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்தது.
ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதாவது அது எவ்வளோ பிக்சர்ஸ் எடுக்கணுமோ எல்லா பிக்சர்ஸும் எடுத்து நமக்கு அனுப்பிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காலி லினக்ஸில் வந்து இருக்கிற ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு டூல். சேவ் லொக்கேஷன் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அதுவும் இங்கே தான் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே ஃபைல்லையும் போயிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கேட் கொடுத்து இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ. நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்மளை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஎம் பண்ணுங்கள் எனக்கு இன்ஸ்டாவில். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு எதை பற்றி வீடியோஸ் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் 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 பாய்.